Hello guys, welcome to Incut. நான் லெனின் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சிசு த ரோட் டு ரிவெஞ்ச். ஸோ இது ஒரு 2025 ஃபினிஷ் ஆக்ஷன் ட்ராமா. Now, if you are someone who likes a John Wick style action film, then this is your definitely go-to film தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்டோரியோட ஒரு ஒன்லைன் பார்த்தோம்னா, வேர்ல்டு வார் 2 அப்போ ஃபின்லாண்ட் அதோட ஒரு பர்டிகுலர் டெரிட்டரியை சோவியட் யூனியனுக்கு கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஹீரோ ஹூ இஸ் அ ஃபின்னிஷ் கமாண்டோ அவர் வாழ்ந்த அந்த பகுதியும் அப்படியே போயிடுது. நான் ஹீரோ ஜான்விக் மாதிரி ஒரு லெஜெண்டுன்னு தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. எதனாலனா எதிரி நாட்டு போர் வீரர்களை கொன்று குவித்ததற்காக. பட் இதில் ஒரு சேட் ஸ்டோரி என்னன்னா, அவருடைய மனைவியும் குழந்தைகளும் ரொம்ப கொடூரமான முறையில் கொன்று சொல்லப்போனால் பீஸாக சாப் பண்ணி கொன்று போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஹீரோ அவரோட வயசான காலத்தில் அவருடைய வாழ்ந்த வீடு மட்டும்தான் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளின் ஞாபகமாக அவர்கிட்ட இருக்கு. ஸோ அவர் சோவியட் டெரிட்டரிக்குள்ளே போயிட்டு அவருடைய வீட்டை பார்த்து அந்த வீட்டை டிஸ்மேண்டில் பண்ணி ட்ரக்கில் ஏற்றி திரும்பி அவரோட ஃபினிஷ் டெரிட்டரி கொண்டு வந்து அந்த வீட்டை கட்டினதா இல்லையாங்கிறது தான் கதையே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சர்ரியலிஸ்டிக்கான ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருக்கும், ரொம்ப ஒரு வயலன்ஸான சீன்லாம் இருக்கும். பட் ஆஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஃபிலிம் இது ரொம்பவே என்ஜாயபிளாக இருக்கும். அண்ட் இது நான் பார்த்த ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் ஃபிலிம்னே சொல்லலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த படத்தோட டியூரேஷன் ரொம்ப கம்மி, வித்தின் 2 hours. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ட்ராக் ஆகுது அந்த மாதிரி ஆகாதுங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இந்த படத்தோட ஹீரோ அண்ட் வில்லன் கேரக்டர்ஸ் ரொம்ப நோட்டிசபிளாக இருந்தது. அண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இல்லை ஹீரோவுக்கு டயலாகே கிடையாது. அட் சம் பாயிண்ட் ஹீ கன்ஸ், பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் இந்த மூவியில் வேறு எதுவுமே பண்ண மாட்டார். கொலை, கில்லிங், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபிலிமாக இருந்தது. அண்ட் வில்லனும் ரொம்ப பேச மாட்டார், அவருடைய டயலாகும் மினிமலாக தான் இருந்தது. இந்த படத்தில் அவங்க டிப்ளாய் பண்ண சில ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் சீன் ஒரு மிசைல் மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி ஸ்பாய்லர்ஸ், நீங்களே அதை பாருங்கள். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்டாக இருந்தது எனக்கு. ஸோ இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா டெஃபினெட்லி 7 out of 10. Why 7? Because it's a good film. Why not 8 or 9? Because like I told you before, நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் சர்ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது ஒரு டிவாய்ட் ஆஃப் எமோஷன்ஸ் தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 சீனில் ஹீரோ அவரோட வீட்டுக்கு போகும்போது அந்த வுட்லாக்ஸ் எல்லாம் பார்த்து மேபி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார். பட் அதை தாண்டி லாஸ்ட்டில் ஒரு எமோஷ்னல் ட்ராமா இருக்கும். இது ரெண்டுத்தை தவிர இந்த படத்தில் எமோஷன்ஸே கிடையாது. பியூர் அண்ட் பியூர் ஆக்ஷன் 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 தான். இந்த படம் அமேசான் ஓடிடி பிரைமில் இருக்குது. ஸோ ஆக்ஷன் லவர்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபீஸ்டாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் பை.